ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க டபராடம்ல வாங்க பேசலாம். நாங்க உங்க முருகேசாஸ். ஸோ நந்தி ஹில் அந்த இது முடிச்சுட்டு வந்துட்டு சர்ச்சே இல்லாம வந்த உடனே மறுபடியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதே ஜக்கின ட்ரையர்லாம் போட்டுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஜெயநகர் ஷாப்பிங் போயிட்டோம். அங்க அப்படி இருந்தது, ரோடு ஃபுல்லா குர்த்தா கடை. ஆமா, அட்டி காஃபி. அங்க நின்று ஃபர்ஸ்ட் நம்ம டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் நம்ம உள்ளேயே போக ஆரம்பிச்சோம். ஆமா, அந்த குடிச்சிட்டு அங்க நல்லா ஷாப் பண்ணிட்டு நல்லா பார்கெயின் பண்ண முடிஞ்சது ஜெயநகர்லாம். அங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி குர்தா செட்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஒரு 7-8 செட்டு. ஒண்ணுமே வந்து 1200 என்னமோ சொன்னாங்க. ஆனா நாங்க அடிச்சு பேசி 700 ரூபாய்க்கு வாங்கணும். அவங்க வந்து நீங்க இங்க வாங்கவே வாங்காத வெளியே போன்ற மாதிரியா அவன் என்ன பார்த்தான். சரி நீ பரவாயில்ல வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடையில் ஒரு 3, பக்கத்து கடையில் ஒரு 2, இன்னொரு அண்ணா கடையில் ஒரு 2 அப்படி வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எல்லாமே 700 அந்த ரேஞ்சில் தான் வாங்கணும். ஆனால் 2 கடையில் வந்து 500 சில்லறைக்கெலாம் கூட வாங்கணும் நம்ம. ஸோ ஒரு 7-8 கொடுத்தா. ஆனால் வாங்கின எல்லாமே இப்போ வரைக்கும் குவாலிட்டி, செம்ம குவாலிட்டி. மெட்டீரியல்லாம் அப்படி இருக்கு. நான் வந்து ட்ரெஸ்ஸே வாங்கினா ஒரு அல்பி, நானும் அது மாதிரி பண்ணவே மாட்டேன். அவங்க சொன்ன காசை பார்கெயின் பண்ணாமல் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே அவங்களுக்கு பார்கெயின் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு நான் பார்கெயின் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தேன். அதான் ஹைலைட்டு. ஸோ நான் ஒரு 4 வாங்கினேன். அது இன்னுமே போட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு. இது வரைக்கும் 2.5 வருஷம் ஆகுது நம்ம வாங்கி. ஸோ அப்படி ஒரு தருணம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். நாளைக்கு செக் அவுட்டு, ஊருக்கு கிளம்பணும். ரூமுக்கு வந்துட்டோம். ஒரு 7 மணிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டு நாளைக்கு செக் அவுட்டா அப்படின்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினதே அங்கே தான் தனியாக. டைமே எங்களுக்கு அப்போ தான் இருந்தது. 7 மணிக்கு மேலே வந்து டயர்டாக இருந்து தூங்கிட்டோம். 10-11 மணிக்கு தூங்கிட்டு காலையில் எழுந்து செக் அவுட் வரையும் உட்காந்து பாட்டு போட்டு கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முருகேசாவை தொட்டு பேசுகிறேன். அது அந்த தருணத்தை நான் சொல்லியே ஆகணும். நம்ம தொட்டு பேசுறதுனா என்னன்னு சொல்லி போதும். அடிச்சு கூட நான் அவளை பேச முடியாது. அடிச்சேன்னா அசிங்கமாக திட்டுவா. நீ இந்த அடிக்கிறது வந்து தொட்டு பேசுறத கையெடு அப்படின்ற ஆள். ஆனால் எனக்கு வந்து நான் அப்போ தான் வந்து அவளை ஹக் பண்ணி திருப்பி போவானா முருகேசா, எனக்கு நான் இங்கே அழுது பயங்கரமா அழுது, நான் திருப்பி போவேனா, நான் உங்க கூடயே இருந்துடுறேன், இன்னொரு 4 நாள் நம்ம இருக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் 9 வருஷம்னா அது 7 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் அப்படி ஒரு ட்ரிப்பே போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நான் எங்கேயுமே வரல, நான் இங்கே தான் இருப்பேன். ஒரே அழுது அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய், அதாவது எங்களுக்கு 7 மணிக்கு அவளுக்கு ட்ரெயின். அப்போ கூட நாங்கள் செக் அவுட் ஒரு 12-1 மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டு அயனில்னு ஒரு ஹோட்டல் அங்கே போய் தின்ட்டு, அங்கே போயிட்டு நல்ல சாப்பாடு. என்னது மட்டன் சாம்பார் சோறு. ஆமாம், இது வரைக்கும் நான் அது எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது இல்லை. அண்ட் அது அயன் ஹில்லுன்றது ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரூவரி. அதுக்கப்புறம் என்ன பிடிச்சாங்க ஏதோ கலாச்சி விட்டு அப்படியே இருந்துட்டு, அப்புறம் இந்த குனாஃபா அந்த ஏதோ அது என்ன டிஷ்ஷுன்னு தெரியல, அது ஏதோ அது குனாஃபா ஸ்வீட்டு அதை சாப்பிட்டுட்டு நான் அதை வாய் கூட வைக்கல. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஸ்வீட்டுனா எனக்கு உயிர். ஆனால் ஸ்வீட்டே அதை சாப்பிடல. வச்சுட்டு எனக்கு வேறு சோகம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மணி 5:30. இப்போ 7 மணிக்கு அவளுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போய் விடணும். ரொம்ப அழுது, அவள் இறங்கினதுக்கப்புறம் அழுது அவளை ஹக் பண்ணி பாய் சொல்லிட்டு. ஏன்னா அவள் நேராக ஊருக்கு போகிறா, நான் இங்கே இருக்கேன். ஏன்னா அவங்க ஊரில் இருக்கா. நாங்கள் காலில் மட்டுமே பேசுகிற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அவரை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் திருப்பி சென்னைக்கு நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகி எங்களோட ட்ரிப்பு செம்மையாக முடிஞ்சது. மறுநாள் காலையிலேருந்து அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பை பற்றி நாங்கள் ஒரு மாதம் திணறாமல் இதே மாதிரி பேசியிருப்போம். ஒரு தடவையும் இதே மாதிரி சிரிச்சு நாங்கள் 1 மாதம் பேசியிருப்போம். சரி நம்ம ரொம்ப இதை பேசுகிறோம், நம்ம அடுத்த ட்ரிப்பை பற்றி யோசிப்போம் அப்படின்ட்டு அடுத்த ட்ரிப்பை பற்றி பிளான் பண்ணோம் 4 மாதத்தில். அதாவது அதுவும் ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி 4வது மாதம் ஒரு ட்ரிப்பு போகணும். ஸோ இப்படியே நிறைவடைந்தது எங்களோட பெங்களூர் ட்ரிப். அந்த பெங்களூர் ட்ரிப் வந்து எப்பயுமே எங்களுக்கு வந்து ஒரு எவர் கிரீனான ட்ரிப்பாவே இருக்கும். ஏன்னா 2.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசும்போதும் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மெமரியா தான். இதே நாளைக்கு பேச சொன்னாலும் இதே வாய்ப்பு, இதை விட டபுள் மடங்கு வாய்ப்போட நாங்க பேசுவோம். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிப்பு போறது, அவங்க மட்டும் தனியா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அதுக்குள்ள அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறது, அந்த அமைதி எடுத்துக்கிறது, அந்த சிரிப்பை எடுத்துக்கிறது, சந்தோஷத்தை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நாங்க ஃபீல் பண்ண ரொம்ப ஒரு முக்கியமான. எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு லைக் குடும்பம் அப்படிலாம் இருக்கிறத விட்டுட்டு எனக்காக ஒரு 2 நாள் இட் இஸ் மீ டைம் அப்படின்றது. மீ டைம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க ஊருக்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. தனியாவது நான் வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தனியாக உட்கார்ந்தாலும் மீ டைம் தான். ஸோ எங்கள் பெங்களூர் ட்ரிப்பை முடிஞ்சது. ஸோ அடுத்த 4 மாதம் கழிச்சு என்ன ட்ரிப், எதனால் அதை பிளான் பண்ணோம் அப்படின்றத
அடுத்த எபிசோடில் உங்ககிட்ட பேசுகிறேன். நிறைய அதை பற்றி பேசுவோம். ஆமாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயோ இப்படி மொக்கையாக பேசுகிறாங்க, சந்தோஷப்படுங்க. மொக்கையாக பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட எடுத்துட்டு நீங்களும் இந்த மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. போங்க, கண்டிப்பாக போங்க, இவ சொல்கிறத கேட்காதீங்க, போங்க. ஆமாம், போனீங்கன்னா இல்லைங்க. எஸ். ஸோ அடுத்த ஒரு குட்டி இன்சிடென்ட்டோட, அடுத்த ட்ரிப்போட, அடுத்த ஒரு மொக்க டாக்கோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரை உங்ககிட்ட இருந்து பாய் சொல்கிறது உங்கள் முருகேசாஸ். பாய் பாய். டாடா.